வணக்கம் பவித்ரா. தாங்கள் குறிப்பிட்டது மிக சரியானது. திருநெல்வேலி மாநகரத்தின் கழிவு நீர் சாக்கடையானது தாமிரபரணி ஆறின் ஒரு உபநதி போல் தற்போது மாறி திருநெல்வேலியின் மத்திய பகுதியான கருப்பந்துறையில் தாமிரபரணி ஆற்றில் கலந்து வரும் இந்த அதிர்ச்சிகரமான காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். வற்றாத ஜீவநதியான தாமிரபரணியை வளம் கொளிக்கும் நதியாக மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடந்து வரும் நிலையில் திருநெல்வேலி மாநகரத்தின் உள்ளேயே திருநெல்வேலி மாநகரத்தின் மத்திய பகுதியான கருப்பன்துறையில் மேலப்பாளையம் என்ற பகுதியில் இருந்து வெளியேறும் சாக்கடை கழிநீர் முழுவதும் தாமிரபரணி ஆற்றின் ஒரு கிளை நதி போல தற்போது மாறி தாமிரபரணி ஆற்றில் திருநெல்வேலி மாநகரில் கலந்து வந்து மிகப்பெரிய சுகாதார சீர்கேடை ஏற்படுத்தி வரும் காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தாமிரபரணி ஆற்றின் திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள கருப்பன்துறை என்ற பகுதியில் தாமிரபரணியில் கலக்கும் கழிவுநீர் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட மேலப்பாளையம் பகுதியின் மொத்த கழிவு நீரும் தாமிரபரணியின் குடிநீர் ஆதாரமாக குடிநீர் எடுக்கும் அந்த உறை கிணறுகள் அமைந்துள்ள கருப்பன்துறையில் உறை கிணறுகளை சுற்றியே கழிவுநீர் சென்று சேரும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் பவித்ரா. இதனால் மிக மிக கடுமையான சுகாதார சீர்கேடு தற்போது திருநெல்வேலியில் ஏற்பட்டுள்ளது. இது தவிர சாலையில் தான் ஆடு மாடுகள் நடந்து சென்று போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் திருநெல்வேலியில் பல சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் தற்போது மாடுகள் தாமிரபரணி ஆற்றுக்குள்ளேயே சென்று அசுத்தப்படுத்திக் கொண்டிருப்பது பொதுமக்களை கடுமையான வேதனையை ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து பல்வேறு தகவல்களை திருநெல்வேலி மாநகராட்சிக்கு தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக தெரிவித்தும் அதற்கான நடவடிக்கைகள் முற்றிலுமாக எடுக்கப்படவில்லை என்றே இந்த காட்சிகளை பார்க்கும்போது தோன்றுகிறது. தற்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த மேலப்பாளையத்தில் இருந்து வரும் கழிவு நீர் ஆனது நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலக்கிறது. அந்த இடத்தில் இருந்துதான் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்று குடிநீர் எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த பகுதியை நாம் தற்போது பார்த்தாலே தெரியும். அதில் ஏற்படும் அந்த சாக்கடை கழிவுநீர் கலந்து கடுமையான துர்நாற்றம் அந்த பகுதியில் வீசி வருகிறது. இது தவிர ஆடு மாடுகள் சுற்றித் திரிவதும் அந்த பகுதியில் மது பாட்டில்கள் கிடப்பதும் நமது விஷுவல்களை பார்த்தாலே தெரியும். திருநெல்வேலி மாநகராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை கழிவு நீரை வெளியேற்றும் முறையான திட்டமிடல் இல்லாததால் தான் பல இடங்களில் இருந்து வெளியேறும் பாதாள சாக்கடை கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான குடிநீரினை எடுக்கும் உறை கிணறுகள் அருகிலேயே சென்று சேர்வது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆற்றினை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பல முன்முயற்சிகள் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தால் எடுக்கப்பட்ட போதிலும் பல நேரங்களில் திருநெல்வேலி மாநகராட்சியின் அஜாக்கிரதையால் மற்றும் பொதுமக்களின் சுய சிந்தனை இல்லாததாலும் தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக பாதாள சாக்கடை கழிவுநீர் கலந்து வருகிறது. தாமிரபரணி ஆற்றில் இவ்வாறு நேரடியாக கலக்கும் கழிவு நீரினால் திருநெல்வேலி மாநகர பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு ஆற்றில் சென்று குளிக்கும் குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், மூத்த குடிமக்கள் என அனைத்து தரப்பினருக்கும் தோல் சரும வியாதிகளால் கடுமையான பாதிப்புக்கு சமீப காலமாக உள்ளாகி வருகின்றனர். நேற்று சென்னையில் குடிநீரில் கழிவு நீர் கலந்ததால் சிறுவன் ஒருவன் மரணம் அடைந்த நிலையில் திருநெல்வேலியிலும் அத்தகைய சூழ்நிலை ஏற்படுவதற்கு முன்பாக திருநெல்வேலி மாநகராட்சி விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். பொதுவாகவே எதிர்ப்பு சக்தி குறைவான நமது குழந்தைகள் இந்த ஆற்று நீரில் குளிக்கும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அந்த கழிவுநீர் அவர்களது வாயுக்குள் சென்று உடலுக்குள் செல்லும் போது டெங்கு மற்றும் மலேரியா போன்ற கடுமையான நோய்களால் தாக்கப்படுவது தொடர்கதையாக மாறி வருகிறது. தாமிரபரணியில் இயற்கையாகவே சேர்ந்து பயணிக்கும் தாமிர தாது ஆனது இந்த கழிவு நீரினால் முற்றிலுமாக அதன் தன்மையை இழந்து வருவதாக அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. பவித்ரா, சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பசுமை தீர்ப்பாயத்திற்கு அளித்த ஒரு உத்தரவில் தாமிரபரணி ஆற்றில் ஓடும் தண்ணீர் பொதுமக்கள் குடிப்பதற்கு தகுதியானதாக இருக்கிறதா என ஆராய்ந்து அறிக்கை கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் சேருவதும் அதனால் தாமிரபரணி ஆற்று மாசுபடுவதும் சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து பல்வேறு செய்திகளை வெளியிட்டு வரும் நிலையில் பொதுமக்களும் தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கும் விதமாக தங்களுக்குள்ள பொறுப்பினை உணர்ந்து தாமிரபரணி ஆற்றில் குப்பைகளை கொட்டுவதையும் ஆடு மாடுகளை கொண்டு கழுவுவதையும் கழிவு நீரை கலப்பதையும் முற்றிலுமாக கைவிட்டு விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என அனைத்து தரப்பினரும் எதிர்பார்க்கின்றனர். இன்று காலை நடந்த இந்த சம்பவம் குறித்து திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவிடம் நாம் தெரிவித்த போது தாங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் இது போன்ற சில நடவடிக்கைகள் தங்களது கவனத்திற்கு வராமலேயே போகிறது, உடனடியாக இன்று இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று தகவல் தெரிவித்தார்.
இதே போல வண்ணார்பேட்டை வடக்கு புறவழிச்சாலையிலும் தாமிரபரணி ஆற்றின் மேலே அமைக்கப்பட்டுள்ள பாலத்தின் அருகே தற்போது 4 வழி சாலை பணிகள் நடந்து வருகின்றன பவித்ரா. அந்த 4 வழி சாலை பணிகள் நடைபெறுவதால் மாநகரத்தின் மொத்த கழிவு நீரும் தற்பொழுது அந்த இடத்தில் உடைக்கப்பட்டு அந்த கழிவு தண்ணீரும் தாமிரபரணியில் சென்று சேர்வது மிகுந்த வேதனை அளிக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் கிளை நதி போலவே மாறியுள்ள திருநெல்வேலி மாநகரத்தின் கழிவுநீர் கால்வாய்களை உடனடியாக சீரமைத்து அவற்றை அந்த உந்து நீர் குழாய்கள் மூலமாக தனியான ஒரு பகுதிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என திருநெல்வேலி மாநகர மக்கள் அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் பவித்ரா.